தேசிய தேர்வு முகமை ஆதார் விவரங்களை ஏன் கேட்கவில்லை? ஆதாரை ஏழை விவசாயிகளிடம் மட்டும்தான் கேட்பீர்களா? தேர்வு எழுத வரும் மாணவர்களின் அடையாளத்தை உறுதி செய்ய என்ன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறீர்கள் என நீட் ஆள் மாறாட்ட வழக்கில் நீதிபதி சராமரி கேள்வியை முன்வைத்திருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மாரிசாமி. வணக்கம் மாரிசாமி. நீட் ஆள் மாறாட்ட வழக்கில் இன்று என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டன? நீட் ஆள்மாறாட்ட வழக்கு விசாரணையில் தேசிய தேர்வு முகமை நீட் நடத்தும் அந்த தேசிய தேர்வு முகமை ஆதார் விவரங்களை ஏன் வழங்கவில்லை? ஆதார் என்பது ஏழை விவசாயிகளிடம் மட்டும்தான் கேட்பீர்களா என மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி புகழேந்தி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதுபோக தேர்வு எழுத வரும் மாணவர்களின் அடையாளத்தை உறுதி செய்ய என்ன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறீர்கள் எனவும் நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் நீட் தேர்வு ஆள் மாறாட்ட வழக்கில் சிபிசிஐடி போலீசாரின் திறமையற்ற விசாரணையை தேசிய தேர்வு முகமை சாதகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது எனவும் நீதிபதி தனது கருத்தினை தெரிவித்திருக்கிறார். அதுபோக சிபிசிஐடி விசாரணை அறிக்கை திருப்தி அளிக்கவில்லை என்றால் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற நேரிடும் எனவும் நீதிபதி தனது கருத்தை தெரிவித்திருக்கிறார். இது வழக்கு பின்னணி பார்த்தோமானால் கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நீட் மருத்துவ நுழைவுத் தேர்வில் முறைகேட்டில் ஈடுபட்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட சென்னையைச் சேர்ந்த தருண் மோகன் தன் மீதான வழக்கினை ரத்து செய்ய கோரி மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கு விசாரணையின் போதுதான் நீதிபதி புகழேந்தி இது போன்ற கருத்துக்களை தெரிவித்து கேள்விகளை எழுப்பி இந்த வழக்கு விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி மாரிசாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.